கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்ற தலைப்பில் பார்க்க போறோம். அதற்கான வேத பகுதி ரோமர் 1 16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்க பவுல் ரோமாபுரியில இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். அப்படி சொல்லும் போது அவர் 15வது வசனத்தை சொல்றார், உங்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சது போல உங்களுக்கும் நான் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு, இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், வெட்கப்படுகிறது இல்லை என்று சொல்கிறார். அவர் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்னவா இருந்திருக்கலாம்னா, இந்த சுவிசேஷத்தினால எனக்கு துன்பம் ஏற்படுகிறது, உபத்திரம் இருக்கு, சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அவர் இருந்த காலத்துல கிறிஸ்தவம் என்பது ரோம அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மார்க்கமா இருந்தது. மற்ற அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம் வெட்கப்படுவதற்கு. ஆனா அவர் சொல்றார், எந்த சூழ்நிலையினாலும் எந்த காரியத்தினாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவதை தடுக்க முடியாது, நான் அதை குறித்து வெட்கப்படேன் அப்படின்னு. வெட்கப்படேன்னா அதுக்காக நான் தயங்கி இருக்க மாட்டேன். இப்போ ஒரு நத்தை அந்த ஓட்டுக்குள்ள திரும்ப சுருங்கி போவது போல, நான் எந்த காரியமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதபடிக்கு நான் என்னுடைய கூட்டுக்குள்ளாக என்னுடைய சுபாவத்திலாலே நான் சுருங்கி போக மாட்டேன் என்று அந்த இடத்துல சொல்லுகிறேன். உபத்திரவ காலத்துல மாத்திரம் இல்ல, பிரச்சனை வரும்போது மாத்திரம் இல்ல, எந்த காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் சொல்லுகிறதுனால உபத்திரவங்கள் வராம இருக்கலாம். ஆனா சாதாரண இந்த காலத்துல கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் சுவிசேஷத்தை தைரியமா சொல்றோமா? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேனா இல்லையா அப்படின்னு நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது போலயே நான் திங்கக்கிழமையும் இருக்கிறேனா? ஞாயிற்றுக்கிழமை எப்படி நான் கிறிஸ்தவன் என்று என்னை காண்பிக்கிறேனோ, எப்படி பக்தியா இருக்கிறேனோ, சபைக்கு செல்வது, ஜபிக்கிறது, பைபிளை வாசிக்கிறது, பைபிளோடு கடந்து செல்வது போல திங்கக்கிழமையும் நான் அதே மாதிரி நான் கிறிஸ்தவன் என்று என்னை காண்பிக்கிறேனா? நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி போய் பிரஸ்தாபப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பட் அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேனா, இல்லை நான் எல்லாரும் போல நானும் ஒருத்தன் தான், நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு காமிக்கிறது இல்லை நான் தயங்குகிறேனா என்பதை யோசித்து பாருங்க. இங்க பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். எந்த நாள்னாலும் சரி, எந்த இடத்துலனாலும் சரி, நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்தகார இருளில் நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோமா? அந்த ரீதியில நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு வார்த்தை, நான் வெட்கப்படேன். நான் ஏன் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 காரியங்கள் அந்த வசனத்திலே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை எப்படி நான் அறிவிப்பது இந்த காரியத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஏன் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் நம்மை குறித்தது அல்ல. சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி. என்ன நல்ல செய்தி? இது என்னை குறித்ததான ஒரு நல்ல செய்தி அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எழுதியிருக்கிறபடி அவர் மனுஷனாய் வந்தார், தேவகுமாரனாய் பூமியில வாழ்ந்தார், மரித்தார், தேவன் அவரை மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பினார்.
இதுதான் நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தினா, ஒரு ராஜ்யத்தின் வெற்றியை அறிவிக்கிற செய்தி. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது தான் பிரசங்கம் பண்ணார். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவர் பிரசங்கித்த கொஞ்ச நாட்கள்ல சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்கிறது. ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்தை மாத்திரம் அல்ல. இப்போ சொல்லலாம்ல, சவுதி அரேபியா ஒரு ராஜ்யம், யோர்தான், ஜார்டன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, அது ஒரு ராஜ்யம், ராஜாவினால் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு இடம். ஒரு ஜியோகிராஃபியில ஒரு நிலப்பரப்பை ஒரு ராஜ்யம் சொல்லலாம். எங்க ராஜா ஆளுகை செய்கிறாரோ அந்த நிலப்பரப்பை ராஜ்யம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, ராஜ்யம் என்று சொல்லும்போது அவர் யாருடைய ஆளுகை அங்க இருக்கிறது, யாருடைய பவர், யாருடைய ரூல், ஆட்சி இருக்கிறது, யார் ராஜ்யம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யாருடைய பவர் அந்த இடத்துல செயல்படுகிறது. அதே நேரத்துல இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் சண்டை அப்படின்னு சொல்லும் போது இந்த நிலப்பரப்பும் அந்த நிலப்பரப்பு சண்டை போடலாம். அந்த ராஜ்யத்துல வாழ்கிற மக்கள், அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லும்போது, இயேசு முதலாவது வரும்போது அவர் ஒரு நிலப்பரப்பை அல்லது பூமியை கீழ்ப்படுத்தி அந்த நிலப்பரப்பை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வரல. அவர் வந்தது தேவனுடைய ஆளுகை, அவருடைய வல்லமை செயல்படத்தக்கதான அந்த ராஜ்யத்தை, அந்த வல்லமை ஆட்சியை நிலைப்படுத்தும்படியாக வந்தார். ஏன் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல மனுஷன் கையில தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கும் போது அவன் பிசாசுக்கு அதை விற்று போட்டான். அதுல இருந்து பிசாசு மனிதன் மூலமாக பூமி ஆளுகை செய்கிறவனா இருக்க, இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய ஆளுகையை துரத்தி விட்டு அவனை தோற்கடித்து ஜெயித்து திரும்ப தேவனுடைய ஆளுகை பூமியிலே நிலைப்படுத்தும்படியாக இயேசு வந்தார். பிசாசுக்கு இருக்கிற வல்லம் என்னது? பாவம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அதனால பாவம் இல்லாதவராய் அவர் வாழ்ந்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததுனால மரணத்தையும் ஜெயித்தார். பாவத்தின் மேலும் ஜெயம் கொண்டார், மரணத்தின் மேலும் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நல்ல செய்தி. பிசாசின் ராஜ்யம் ஆளுகை தோற்கடிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில வந்து விட்டது. அதுதான் இயேசு பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, பரலோக ராஜ்யம் வந்தாச்சு, பரலோக ராஜ்யம், பரலோகத்தின் ஆட்சி வந்தாச்சு, அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வாங்க. அதான் அழைப்பு, அதுதான் நல்ல செய்தி. பிசாஸ், 2 ராஜ்யங்கள் பூமியில இருக்கு. தேவனுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். நம்முடைய அழைப்பே என்னது? நீங்க அந்தகார இருளில் நின்று தேவனுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வாங்க. அந்த வருகிற வழிதான் இயேசுவை நம்புவது. இயேசுதான் வழி. இயேசுவை நான் நம்பும் போது இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வந்து விடுகிறேன். பிசாசுக்கு இனிமேல் நம்ம இடத்தில் அதிகாரம் இல்லை. பாவத்துக்கு, மரணத்துக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இந்த ராஜ்யத்துல செயல்படாது. இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஜெயம் உண்டு என்று அழைக்கிற செய்தி. இதை மக்களுக்கு போய் அறிவிங்கன்றார். அததான் பவுல் இந்த இடத்துல சொல்றார். போகிற இடத்துல எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறவரார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? இயேசு மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தபடினாலே பிசாசினுடைய ராஜ்யத்தின் மேல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. அந்த வெற்றியை அறிவிக்கிற செய்தி தான் நற்செய்தி. இந்த நற்செய்தியில நம்மை குறித்தோ, நான் செய்த காரியத்தோ, எனக்கு நடந்த காரியத்தை குறித்து சொல்வதில் எதுவுமே இல்லை. சுவிசேஷம் என்பதே கிறிஸ்துவை குறித்திருக்கிற ஒரு நல்ல செய்தி என்பதனாலே நாம் வெட்கப்பட அவசியம் இல்லை. இப்போ ஒரு கண்ணாடியில பார்க்குறோம், ஆஹா என்ன அழகா இருக்கு முகம் அப்படின்னு சொல்லும் போது
கண்ணாடி அழகை தருகிறதா, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற அழகை அந்த கண்ணாடி பிரதிபலிக்கிறதா? அதே மாதிரி நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது நான் தேவனுடைய மகிமையை எடுத்து காண்பிக்கிறேன், இல்லைன்னா தேவனுடைய பிரஸ்தாபத்தை கொண்டு வருகிறேன் இல்லை. ஏற்கனவே அவர் செய்து முடித்த, அவர் எடுத்த வெற்றியை அறிவிக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய ஒரு கண்ணாடி போல அவர் செய்த காரியங்களை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிறவனா இருக்கிறேன் என்ற நினைவில் இருக்கும்போது நான் வெட்கப்பட வேண்டியது அவசியம். சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்வதற்கு எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, திறமை இல்லை, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு மக்கள் நிறைய நேரத்தில் வெட்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இது என்னை குறித்ததான ஒரு செய்தி, நான் இதுல ஏதோ எனக்கு பங்கு இருக்கிறது என்ற நினைப்புல சொல்வதற்கு தயங்குகிறார்கள். அப்படி அல்ல. இந்த செய்தி உங்களை குறித்தது அல்ல, கிறிஸ்துவை குறித்தது. அவரை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதிருங்கள். ஏன்னா இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதே ஒழிய நம்மை அல்ல. ரெண்டாவது, ஏன் நான் தயங்கக்கூடாது, ஏன் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய பலன் இருக்கிறது. நான் சொல்லுகிற செய்தி சாதாரண ஒரு செய்தி அல்ல. ஒரு பலன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டைனமைட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு சத்துவம் இருக்கு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்துவம். இப்ப இந்த லைட்லாம் எரியுது, எலக்ட்ரிசிட்டி நம்ம கண்ணால பார்க்க முடியுதா? இல்லை. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டியோட இது கனெக்டடா இருந்ததுன்னா வெளிச்சம் கொடுக்கிறது. அதே போல சுவிசேஷம் என்று சொல்லும்போது என்ன, இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், இதை சொல்லுறதுனால எப்படி வாழ்க்கை மாறும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை அறிவித்து பாருங்கள். அவர்கள் இருதயத்துக்குள்ளாக அந்த நல்ல செய்தி கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறவரார். நம்ம கொண்டு போறது நம்ம வேலை மாத்திரம் தான், அவ்வளவுதான். நம்ம ஒரு கொரியர் ஆள் மாதிரி. நான் சொல்லுகிற சுவிசேஷத்தெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அவங்க மாற போறாங்கன்னு இல்லை, நான் அவருடைய செய்தியை கொண்டு போய் கொடுக்கிறேன். கிரியை செய்ய போகிறது அவர். இந்த செய்தி அவர்களிடத்துல போச்சுன்னா, நல்ல செய்தி, தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு, இந்த ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு இலவசம், இயேசுவை நம்பினால் போதும், வரலாம் அப்படின்ற செய்தியை நான் சொல்லி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயத்தில் இடைப்படுவார். அவர்கள் வாழ்க்கை மாறும், தேவ வெளிச்சத்தை அவர்கள் பெறுவார்கள். நிறைய நேரத்துல வெட்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நான் சொல்லி எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை, ஏற்படுமா என்ற சந்தேகத்தினால பார்க்கிறோம். இல்லை, வாழ்க்கையை மாற்றுகிற சத்துவம் அல்லது பலன் நம்மிடத்தில் அல்ல, அந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அந்த செய்தியின் மூலமாக கேட்கிறவருடைய இருதயத்துல கிரியை செய்யும் போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. நான் ஏன் வெட்கப்படக்கூடாதுன்னா, இந்த செய்தி என்னை குறித்தது அல்ல, கிறிஸ்துவை குறித்தது. இந்த செய்தி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. நிகழ்கால வாழ்க்கையை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கென்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுல இருந்து ரட்சிப்பு அப்படின்னு சொல்லணும்னா, கடைசியில ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக போய் எல்லாரும் நிக்க போறோம். கடவுள் இருக்கிறார் இல்ல, எந்த மார்க்கம்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. உயிரோடு இருந்து கடைசியில மரிக்கிறவர்கள் கடைசி நாள்ல தேவனுக்கு முன்பாக போய் நிற்கணும். அப்போ 2 தீர்ப்பு தான் கொடுக்க போறார். நீதிமான் அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமிக்குள்ளாக போய் அவரோடு என்றென்றைக்குமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா எரி நரகம், நித்தியமாய் அவரை விட்டு பிரிந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. அந்த நியாய தீர்ப்பு நடக்கும்போது, ஜட்மெண்ட் நடக்கும்போது, அவருடைய கோபாக்கினையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, என்னுடைய சுயநீதி, என்னுடைய சுய பக்தி, நான் இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கேன், இவ்வளவு தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளவு உழைச்சிருக்கேன், இவ்வளவு உபவாசம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நல்லவனா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நம்முடைய தகுதியின் அடிப்படையில நான் போய் நின்னா, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் எந்த விதத்திலுமே நான் ஈக்குவல் கிடையாது, பாஸ் ஆக மாட்டேன்.
தேவனுடைய நீதியை நான் உடையவனாய் இருந்தால் மாத்திரமே எனக்கு பரலோக ராஜ்யத்துல பிரவேசம் உண்டு. அந்த தேவ நீதியை இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போனா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நாம் செய்ய வேண்டிய கிரியையே என்னது? யோவான்ல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல, அவரை விசுவாசிப்பது தான், இயேசுவை விசுவாசிப்பது தான் நான் செய்ய வேண்டிய கிரியை. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிப்பான? யாராவது போய் சுவிசேஷத்தை சொன்னாதானே அவங்க விசுவாசிப்பாங்க. அதுதான் நம்முடைய வேலை இங்க செய்கிறோம். அந்த கோபாக்கினிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்களை கொண்டு செல்வதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால்தான் இயேசு பரத்துக்கு ஏறும்போது அவர் சொல்லிட்டு போறாரு, போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏன்னா அதுல தேவனுடைய வல்லமை பலன் இருக்கிறது. ரட்சிப்புக்கு உள்ளாக நடத்துகிற பலன். அந்த பலன் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னிடத்துல இல்லை. நான் ஒரு மெசஞ்சர், ஒரு தூதுவன், அந்த செய்தியை கொண்டு போகிற ஒரு ஆள். வல்லமை அந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. அந்த செய்தியை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயத்துல இடைப்படுவாரானால் தேவ வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் ரட்சிக்கப்படுவார். அடுத்ததாக நாம் வெட்கப்படாமல் இருக்கணும்னா அதே வசனம் சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அது யூதரா இருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும், அது தேவ ஜனம் என்று பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்ற எல்லாரும் புறஜாதியார்கள். தேவ ஜனமா இருந்தாலும் தேவ ஜனமற்ற புறஜாதியாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த செய்தி எல்லாருக்குரியது. இந்த செய்தி எல்லாரையும் ரட்சிக்க கூடாது. ரோமாபுரியில சபைக்கு தான் எழுதுகிறார். அங்க 2 மார்க்கத்தார் இருந்தார்கள். யூதரிலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்களும் கிரேக்கரிலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தாங்க. நான் பிறவிலேயே கிறிஸ்தவன், பரம்பரையா நாங்க கிறிஸ்தவங்க, பிறப்பின் அடிப்படையில் இல்லை. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் வேற மார்க்கத்துல இருந்தேன், வேற நம்பிக்கை உடையவனா இருந்தேன், எந்த நம்பிக்கையா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் தனிப்பட்ட விதத்துல இயேசுவை விசுவாசிக்கணும். அதனால நான் வெட்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. யாருக்குனாலும் நான் அதை சொல்லலாம். கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லணும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்லணும். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கணுமே. படித்தவர்களாலும் சரி, படிக்காதவர்களானாலும் சரி, ஏழை பணக்காரன், எந்த வித்தியாசம், எந்த பாகுபாடு இன்றி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதனால நான் தைரியமா நான் சொல்லலாம், இது இன்னாருக்குரியது, அது இன்னும் இங்கிட்ட போய் சொல்லலாமே அப்படின்னு தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாருக்குரிய செய்தி. அதனால நாம் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களும் தெரியும், எல்லாரும் ஆசையும் படுவோம். ஆனா வெட்கப்படுறதுக்கு காரணம் என்ன, அதை மேற்கொள்வது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பிசாசு இந்த தயக்கத்தை, வெட்கத்தை கொண்டு வருகிறான். ஏன்னா அது அவனுடைய பெரிய ஒரு வெப்பன், ஆயுதம். சுவிசேஷம் சொல்லாத அப்படின்னு சொன்னா, இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ சொல்லுறதுக்கு உனக்கு திறமை இருக்கா, ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த தயக்கத்தை கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி அப்புறமா நான் இன்னும் ரெடி ஆகும்போது, நல்ல ஏற்ற சூழ்நிலை வரும்போது, இன்னும் நான் நல்லா படிச்சுட்டு வரேன் அப்படின்னு கால தாமதம் பண்ணுகிறீர்கள். சரியான நேரத்துக்காக, சரியான சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் பிசாசுடைய தந்திரம். இல்ல, இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, விசுவாசத்தோடு நாம் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸா இருக்குமே ஒழிய, நான் நல்ல செய்தியை அனுபவித்து இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வந்துட்டேன்,
எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, இந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிசாசின் தாக்கம் ஆளுகை எதுவும் இல்லை, நான் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறேன், நல்ல அவருடைய ஆரோக்கியத்துல செழிப்புல சமாதான சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு போன் வாங்கிட்டு இந்த போன் சூப்பரா இருக்கு அப்படின்னு 4 பேருக்கு சொல்றோமே, ஏன் அந்த போனை அனுபவித்து இது நல்லா இருக்குன்னு நீங்க அனுபவிச்சீங்கன்னா அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்று கொண்டிருந்தால் அதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. சொல்லணும்னு கட்டாயம் செயற்கை ஒரு கடமை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா சொல்வோம். நல்லா இருக்குப்பா. ஒரு கடையில ஒரு முட்டாயோ ஏதோ ஒரு ஸ்வீட்டோ வாங்கிட்டு இந்த கடையில நல்லா இருக்கு சொல்றோம்ல. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை அவர் அன்பை நான் ருசித்தவனா இருந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. சொல்லலைன்னா நான் அதை அனுபவிக்கலன்னு அர்த்தம், அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். செக் பண்ணி பாருங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படாதவனா இருக்கணும். ஏன்னா இந்த சுவிசேஷம் இயேசுவை பிரதிபலிக்கிறதே ஒழிய என்னை அல்ல. இந்த சுவிசேஷத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லாருக்குரியது. நான் வெட்கப்படாம இருந்தா அது விசுவாசத்தை காண்பிக்கிறதா இருக்குது. வெட்கப்படுகிறதா இருந்தா நான் பிசாசுடைய தந்திரத்துல விழுந்துட்டேன் என்பதா இருக்கு. ஒரு லூக்கா 9:26 இயேசு இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கிறவரா இருக்கிறார். என்னை குறித்து நீங்க இப்போ வெட்கப்படுகிறவர்களா இருந்தா பிதாவுக்கு முன்பாக நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன்றார். அது ஒரு லேசான காரியமா எடுத்துக்கிறதுல, அது குறித்து நம்ம எண்ணுகிறதே இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. விசுவாசி, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்வோம். இயேசுவை குறித்து நான் சொல்லுவது வெட்கப்படுகிறேன் என்றால் அதற்கு கான்சிக்வன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இம்மையிலும் உண்டு, கடைசியிலும் உண்டு. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படாம இருக்கணும்னா, தைரியமா சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கமா ஒரு 2-3 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, சுவிசேஷத்தை நான் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வெட்கப்படுவதற்கு முதல் காரணம் என்னன்னா, சுவிசேஷத்தை நான் முழுமையாக தெளிவாக ஆழமாக அறிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்லணும் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் தைரியமா சொல்லுவேன். ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை வரமாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியலன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு புரிஞ்சிருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படி நான் நல்லா போடுவேங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி சுவிசேஷத்தை நான் அறிந்தவனாய் இருந்தால் சுவிசேஷம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாததுனாலதான் நிறைய பேர் சொல்லாம இருக்கும். சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க இயேசு சுகமளிக்கிறார், இயேசு கடன் பாரத்தை நீக்கிறார், இயேசு அந்த பிரச்சனையை மாத்துவார். இதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுதானா நாம் அறிவிக்கப்படி அழைக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிற அந்த ராஜ்யத்துக்கு உள்ளாக இருப்பதனால் கிடைக்கிற பலன்கள். சுவிசேஷம் என்ன என்பது சொல்ல தெரியல. நிறைய பேருக்கு என்ன, இங்க சர்ச்சுக்கு வாங்க, இல்ல அந்த மீட்டிங்க்கு வாங்க, அங்க யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த பிரசங்கத்துல அவர் எந்த பிரசங்கம் பண்றாரோ தெரியாது. விசுவாசிகளுக்குன்னு சொல்லுகிற பிரசங்கமா, பொதுவான சுவிசேஷ வார்த்தையா, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தையில ஏதாவது ஒரு வழியில ஏதோ ஒன்று கேட்டு அவங்க எதையாவது ஒன்று நம்புவாங்க அப்படின்னு தான் நினைச்சு அந்த மீட்டிங் போங்க, இந்த சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றேன். இல்ல, வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக்கொண்டு. சபையில வந்து ரட்சிக்கப்படல, அப்படி மாடல் நம்ம மாத்திட்டோம். ஏன்னா விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரியல. விசுவாசிகள் வெளியில சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருந்தா ரட்சிப்பின் கிரியை வெளியில நடந்துட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் இந்த ஐக்கியத்துல வந்து சேர்வாருங்க. இங்க ஐக்கியத்துக்கு வாங்க, இங்க தொடர்ந்து வாங்க, இந்த மீட்டிங் வாங்க, என்டர்டெயின்மெண்டா இருக்கும், எப்படியாவது இந்த ஒரு 4 மாசம் 5 மாசம் இவர் சர்ச்சுக்கு வந்துட்டாருன்னா ஆண்டவர் எப்படியாவது ரட்சிப்பார் அப்படின்றது வேதம் சொல்லுகிற வழிமுறை அல்ல.
ஒருவரை சபைக்குள்ளாக நீங்க கூட்டு வருவது தப்பே கிடையாது. அப்படியாவது நீங்க அவங்க எங்கேயாவது தேவனுடைய வார்த்தை கேட்கிற வழி உண்டாகும், நல்ல காரியம்தான். ஆனா இப்பொழுது நான் வலியுறுத்துறது என்னன்னா, அந்த பொறுப்பை நீங்க நிராகரிச்சு இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டீங்களே. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணுமே. நீங்க அவங்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்தணும். சபைக்குள்ளாக நடத்துவது உங்க வேலை இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக நடத்துங்க. தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்ப்பார். சபைன்னா பில்டிங்க சொல்லல, அந்த ஐக்கியம், தேவ பிள்ளைகள் கூடுகிற அந்த ஐக்கியத்தின் பேர் சபை. அந்த ஐக்கியத்துக்குள்ளாக யார் வர்றாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறுவாங்களோ அவங்களுக்கு தேவன் அந்தந்த இடத்துல லோக்கல் கூடுகை எங்க இருக்கோ அந்த இடத்துல சேர்ப்பார். ஆனா தேவனுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற அந்த கிரியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிரியை ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணுமே. அதை குறித்து தான் இங்க வழிபடுத்துகிறோம். முதல் காரணம் சுவிசேஷம் என்னன்னு சொல்ல தெரியல. பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட, அதுக்கு தெரியாத ஆள் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம் என்பதை சொல்லி பாருங்க. நீங்க சொன்னதை செக் பண்ணி பாருங்க. வேதம் இதுதான் சுவிசேஷம் சொல்லுதா? எது சுவிசேஷம் என்பதே தெரியாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இயேசுவை நம்பலாம். ஆனா எந்த நற்செய்தியை நான் அறிவிக்கணும், எது நற்செய்தி என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்தவர்களும் அது முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வேதத்தில் நேரத்தை செலவழிங்க. சுவிசேஷம், வேதம், இயேசு என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அதே சுவிசேஷத்தை தான் நானும் பிரசங்கிக்கிறவனா இருக்கணும். செக் பண்ணி பாருங்க. சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னா, நான் தயங்காம சொல்லணும்னா, அறிஞ்சிருந்தா மாத்திரம் போதாது, நான் அறிந்திருக்கிற அந்த நற்செய்தியை நான் வாழ்கிறவனாக இருக்கணும். இயேசு சுகம் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 4 வியாதி வச்சுட்டே இருந்தேன்னா, அவன் சொல்ல, முதலாவது நீ உனக்கு சுகத்தை வாங்கிக்கோ ஏன் அந்த கடவுள்கிட்ட, அதுக்கப்புறம் எங்களுக்கு இயேசு சுகம் அளிக்கிறான்னு சொல்லு. இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பாவம் காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணனா, உன் வாழ்க்கையிலே பாவம் இருக்கு, உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? இல்ல, நான் விடுதலையாக்கப்பட்டவன், என் வாழ்க்கை மாற்றப்பட்டது என்பது என் வாழ்க்கை பிரதிபலிக்கணும். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பை நான் அனுபவிக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கை காண்பிக்கும் போது நான் தைரியமா சொல்வேன் சுவிசேஷத்தை. இல்லைன்னா எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இன்னொரு காரியம், வாழ்கிறவர்கள் கன்சிஸ்டண்டா இருக்கணும். நான் தொடர்ந்து அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்கிறவனா இருக்கணும். நடுவில் அப்பப்போ பிசாசின் ராஜ்யத்துல போயிட்டு விழுந்து திரும்ப ஆண்டவரே அப்படின்னு இந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறவன் போது அவன் பார்த்துருப்பான். நம்மளை பார்க்குறவங்க இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் உலகம் நம்ம பார்க்குதோ பார்க்கலன்னு, ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் வாழ்க்கை இப்படி இருக்கு, நல்லதா இருந்தது, திடீர்னு போயிட்டான். காண்பார்கள் என்னுடைய வாழ்க்கை அவருடைய ராஜ்யத்துல நிலைத்திருக்கிறதா இருந்தா சுவிசேஷத்தை சொல்வது எனக்கு லகுவான ஒரு காரியமா. அதுக்கப்புறம் ஒரு காரியம் என்னன்னா, சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அன்போடு சொல்லுகிறவர்களா. நிறைய நேரத்துல சுவிசேஷம், நல்ல செய்தி என்னன்னு தெரியாதபடினால கண்டனம் பண்ணுகிற வார்த்தைகளை தான் சொல்ல. பாவி, கர்த்தர் உன்னை தண்டிப்பார், நரகத்துக்கு போவ அப்படின்னு மிரட்டுகிற ஒரு வார்த்தையா தான் இருக்கு. ஏன் அவன் சபிக்கிற அப்படின்னு அவன் கேட்பான். இல்ல, அது உண்மைதான். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வரலன்னா கடைசியில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவ கோபாக்கனை அடைந்தவர்கள் நரகத்துக்கு போவது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் கிருபை பொருந்தினதாக அன்போடு நீங்கள் சொல்லுகிறவர்களாக, சத்தியத்தை சொல்லணும், ஆனா அன்போடு சொல்லணும். அன்போடு சொல்ல தெரியாததனால அநேக இடத்துல சுவிசேஷத்தை சொல்வதற்கு தயக்கம் இருக்கு. நான் எப்படி சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் நான் சொல்லணும்னா, முதலாக சுவிசேஷத்தை நன்றாய் அறிந்திருக்கணும், சுவிசேஷத்தின்படி வாழ்கிறவனா இருக்கணும், சுவிசேஷத்தை தைரியமாய் அன்போடு நான் அறிவிக்கிறவனா இருக்கணும். இது எல்லா காரியத்திலும் இன்னொரு காரியத்தை மறந்துடக்கூடாது. எல்லா நேரத்திலும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தவனாக, அவரை நம்பியே நான் செயல்படுகிறவனா இருக்கணும். என்னுடைய வைராக்கியத்தினால, என்னுடைய
உற்சாகத்தினால நான் போய் செயல்படுகிறவனா இருக்கக்கூடாது. பவுலுக்கே ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, போகும்போது ஆசியாவுக்கு போவாத தடை செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கைடன்ஸை கேட்டு நம்ம நடந்தா நம்ம வெட்கப்படாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் வாழுங்கள், அறிவியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என் தேவனாமே, உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொரு தேவ ஜனமும் இருக்க நீர் உதவி செய்கிறார். சுவிசேஷத்தை நன்றாய் அறிந்தவர்களாக, ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக, தைரியத்தோடு அன்போடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க நீர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இவர்களை ஆட்கொண்டு நீர் நடத்துவீராக. ராஜ்யத்தின் சகல நன்மைகளும் இவர்கள் அனுபவிக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.